ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இன்ட்ரோ கொடுத்து ஆக்சுவலாக 6 மந்த் அபோவ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்ட்ரோக்கு பதில் நம்ம வந்து ஹலோ திருப்பூர் மக்களே அப்படிங்கிற இன்ட்ரோ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி 18 சரி கோவிலுக்கு போயிடலாம், அதை ஒரு மினி விலாகாக எடுத்துடலாம். ஆக்சுவலாக ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடுத்துலாம் வச்சுருக்கேன், பட் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஆடி 18 சரி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 6 மந்த் கழித்து நம்ம இந்த வீடியோ தான் யூடியூப்பில் 6 மாதம் கழித்து அப்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோனே சொல்லலாம். ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்பவே மன்னிச்சுக்கோங்க. நம்மளை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க, அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட போகிறோம். நம்ம இன்றைக்கி போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்க ஈஸ்வரன் கோவில். இதுக்கு நம்ம இன்ட்ரோ வீடியோலாம் மேக் பண்ண போகிறதில்ல, அப்படியே எடுத்து அப்படியே வந்து சும்மா வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷம் தான் வீடியோவே எடுத்திருக்கேன். கோவிலில் வந்து ஆக்சுவலாக வந்து கேமரா அலோடு இல்லை இந்த கோவிலில். அதனால் நம்ம உள்ளே போய் எந்த கிளிப்பிங்ஸுமே எடுக்கலை. எடுத்த 2-3 கிளிப்பிங் மட்டும் வச்சு நம்ம வந்து இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து உன்னாலலாம் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி நம்மளோட ஈகோவை தூண்டி விட்டுடுறாங்க. நம்மளே செவனேன்னு நம்மளோட லைஃப்பை நம்மளோட வழியே போயிட்டே இருந்தாலும் அவங்க செவனேன்னு இருக்காமல் உன்னாலலாம் என்ன முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணி விட்டுடுறாங்க. அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால தான் நம்ம இவ்வளோக்குள்ளே வளர்ந்துட்டே வரோம் அப்படிங்கிறது. இன்றைக்கி அப்படி பண்ணதுனால தான் நம்ம வந்து சரி ஓகே திருப்பியும் நம்ம எதுக்கு இந்த இதை விடணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் திருப்பி வீடியோஸ் போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். இன்னையிலேருந்து தொடர்ந்து இதுக்கு அடுத்து வீக்லி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். எல்லா வீடியோவுமே கலெக்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான இதாக உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து திருப்பி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோவிலுக்கு நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு இதுக்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க. நிறைய எனிமீஸ் அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும் இல்லையா? அதனால் கடவுள்கிட்ட பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கும் வந்து சாமிக்கு ஒரு பூஜையை போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை மட்டும் அதிகமாக கொடுத்துருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தானே நம்மளுக்கு எவ்வளோ எனிமீஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே தோற்கடித்து முன்னால் ஜெயிச்சு வர முடியும். அதனால தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஆக்சுவலாக யாரெல்லாம் இப்படி நினச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னன்னு தானே நம்மளே செவனேன்னு எதுவுமே வேணாம் அப்படின்னு தனியாக போனாலும் நம்மளோட ஈகோவை கிளறி விட்டு நம்மளை முன்னேற வைக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி யாராவது நீங்கள் இது முடிக்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. அந்த மாதிரி 4 பேர் இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். இதில் நான் சொன்னதெல்லாம் உண்மையான கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.